இளவரசனுடைய நீலக்கண்ணைக் கண்டு லைலா ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் அவளுக்கு அந்த நீலக்கண் தேவைப்படுகிறது. லைலாவின் அப்பா அண்டார்டிக் பெருங்கடலின் அரசர் யோகராஜா எதிரியின் சூழ்ச்சியால் தன் இரு கண்ணையும் இழந்தார். அவருக்கு நீலக்கண் பொருத்தினால் மட்டுமே அவர் பார்வை அடைய முடியும். ஆகையால் லைலாவுக்கு அந்த நீலக்கண் தேவைப்படுகிறது. சூரா கூறியது, அவனிடமிருந்து நீலக்கண்ணை எடுத்துவிடு. அவனை சாகாமல் நான் எனது பாதுகாப்பில் உயிரோடு வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் யார் கண் தானம் கொடுக்கிறாரோ அவர் உயிரோடு இருந்தாக வேண்டும். அவர் இறக்க நேரிட்டால் அவர் கொடுத்த கண்ணும் இறந்துவிடும். ஆகையால் இந்த மனிதனை நான் உயிரோடு சிறையில் அடைத்து வைத்து பாதுகாக்கிறேன். சூரா கூறியது, லைலா, அவன் கண்ணை எடு. ஏன் தயக்கப்படுகிறாய்? நீ எடுக்கிறாயா? இல்லது நான் எடுக்கவா? நில் என்று லைலா கூறினாள். சுரா, அவசரப்படாதே. இந்த பூலோகத்தில் மனிதர்களை உருவாக்கியது எங்கள் வழித்தோன்றல்கள்தான். அதை மறந்துவிடாதே. அதனால்தான் அவர் உறுப்பு எங்களுக்கு பொருத்தமாகிறது. ஆனால் அவர்கள் சுயநலம் எங்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது. அவனை நான் கண்டதும் காதல் வசப்பட்டு, ஆனால் அவன் மனித குணம் என்பதால் மறுகணமே அவன் மீது எனக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் கடல் கனியாகிய நாங்கள் மனிதர்களை தாக்குவதில்லை. சுரா, அப்படியென்றால் உன் அப்பாவுக்கு கண் எப்படி கிடைக்கும்? உங்க அப்பா உன் உயிர் அல்லவா? சுறாவை லைலா கூறினால், மங்குனி தனமாக பேசாதே. எங்கள் கடல் கன்னி வழக்கப்படி எங்களுக்கு உறுப்பு தானம் செய்பவன். அவரே முன்வந்து சுய நினைவோடு உறுப்பு தானம் செய்தால் மட்டுமே எங்கள் கடவுள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த உறுப்பு தானத்தை செயல்பட வைப்பார்கள். இந்த மனிதன் அவரே விருப்பப்பட்டு என் அப்பாவுக்கு கண்தானம் செய்தால் மட்டுமே என் உயிருக்கு உயிரான அப்பாவுக்கு கண் தெரியும். சுரா, அப்படியென்றால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். அதன்படி செய்கிறாயா? லைலா, சொல், கேட்கிறேன். கதை தொடரும்.